சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜெயின் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஆக்சுவலி நாங்கள் ஒரு கோட் படம் பார்க்க தான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வந்தோம். அந்த டைமில் பார்த்தா போஸ்டர் கேபி ஆடிஷன் இங்கே தாய் சத்யா ஸ்கூலில் நடக்குதுனோடனே சரி நம்ம ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நிறைய வெளிநாடுகள் பார்க்கணும். இதுதான் எங்கள் டேரக்டர் நீங்கள் செலக்டட்னு சொல்லாமல் சொன்ன ஃபஸ்ட்டு வேர்டு இதுதான். ஸோ வி ரியலி ப்ரௌட் ஆன் இட். சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் இப்போ பாஸ்போர்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒன்றும் கூப்பிடல. அதை அவங்க மறந்துட்டாங்கன்னா அதுக்கும் நான் ஒரு க்ளூ வேர்ட் கொடுக்கும்போது மேடம் இப்போ நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா எனக்கு பேச்சு வராது. சிம்பிளான நீங்கள் ஏதாவது இப்போ ஓனீங்கன்னா நான் QRST அப்படின்னு ஜோக்கு இப்படிதான் நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டீங்கன்னா நம்ம அவ்வளோதான். ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் வரும். நான் வந்து அமைதியாயிடுவேன். அப்படி இருக்கும். இப்போயே கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு மேடம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கல்ல அமௌண்ட், அது என்ன எப்படி பிரிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி விட்டுறீங்களா? அப்படியா? ஆக்சுவலாக எவ்வளோ வருதுன்னு தெரியல. இப்போ அது வந்து நமக்கு ஒரு 10% கூடுதலாக வாங்கி கொடுங்க. எனக்கு அதுல பங்கு இருக்கா? நீங்க ஒரு என்னங்க கடைசியா ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணாங்க. எப்படி கிராமத்துல போகும்போது என்னென்ன டாபிக் மோஸ்டா பேசுவீங்க? எது சிரிப்பு? வேர்ல்ட் வைடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே டாபிக், ஆண்களா பெண்களா, திருமணத்திற்கு முன்பா பின்பா. ஆனா எங்களோட பிளஸ் அப்படின்னா நாங்க வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமாங்கிறத எடுத்துப்போம். எப்பவுமே ட்ரெண்ட் யூனோ, சோ அதனால எப்பவுமே வாட்ஸ்அப் காலம், நியூ சாங்ஸ், ஓல்ட் சாங்ஸ், ஆனா நியூ சாங்ஸ் பிஃபோர் ட்ரெண்டிங். மேடம் நான் சந்திரமண்டலத்துல இருந்து வந்திருக்கேன். சந்திரமண்டலம்னா எதுக்கு வியாசர்பாடி தாண்டி சொல்றேன் உங்களுக்கு. ஏற்கனவே நான் இங்க முழு பைத்தியத்தோட தான் இருக்கு. நீங்க வேற மேடம் சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தாங்க ஸ்பேஸ், அதுதான் சந்திரமண்டலம். ஆனா எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இவர் வந்துட்டு ஆக்சுவலா போலீஸ் காஸ்டியூம்லாம் போட்டா நல்லா இருக்கும். அதனால எனக்கு போலீஸ் ஆக்கி பார்க்கணும். எனக்கு இவர சிங்கம் படம் நாங்க ஒரு 600 தடவையாவது பார்த்துருப்போம். நாங்க ஹன்சிகா பத்தி சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து அவர் ஹன்சிகா கிட்ட பேசுவார்ல, அந்த டைலாக் சொல்லுங்க. படிக்கிற புள்ள மாதிரியா பேசியிருக்க? பஜாரி மாதிரி பேசியிருக்கிற அப்படிம்பாரு அந்த காட்சியில. ஏன்னா அனுஷ்கா பாதிக்கப்பட்டா எனக்கு கொஞ்சம் வருத்தம். KPY டைட்டில் வின்னர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கிற ஜெயிச்சோடனே அந்த ஃபீல் எப்படி இருக்கு? முதல்ல வணக்கம். எஸ், ரொம்ப நன்றி உங்களுக்கு. கண்டிப்பா. அது எப்படி இருக்குன்னு தான் இன்னும் சொல்ல தெரியல. என்ன அந்த அதிர்ச்சியில இருந்து தலைவர் என்ன வெளியிலே வரல. அப்படியா? ஏன்? படபடன்னு இருக்கு மேடம். வயசாயிடுச்சு. பிபி நான் செக் பண்ணி பார்த்தேன், அப்புறம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டில். ஸோ அதை வின் பண்ணும்போது, ஈவன் அவார்ட் ஹோல்ட் பண்ணும்போது எல்லாமே அந்த ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்ட்டாகவே இருந்தது. ஸோ ஸ்டில் எங்களுக்கு நேற்று தான், ஐ மீன் சண்டே தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே எங்களுக்கு இன்னும் அடிச்சிட்டோமா நம்ம எங்களுக்கு நாங்களே பேசிட்டு நம்ம தான் யோசனையிலே இருக்கோம் இன்னும். அப்படியா? பட் நடந்துருச்சு, நீங்கள் அதை விட்னஸும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருந்திருக்கும். மேபி ஸ்டார்டிங் ஆஃப் த கெரியர்லேயும் இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் KPY உள்ள போனதுக்கான ரீசனுமே இருக்கும்ல, அது எப்படி நடந்துச்சு? நார்மலாக கிராமங்களில் பட்டிமன்றம் தான் மேடம் பேசுவோம். நமக்கு இந்த டிவி இவங்களுக்காச்சும் அந்த அனுபவம் உண்டு, நமக்கு இதெல்லாம் தெரியாது. திருதுப்புன்னு வந்தோம். பட்டிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஷோக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். அது காரணம் எங்களுடைய இயக்குனர் ஐயா தாம்சன் அவர்கள் வந்து எங்களை மாற்றிட்டார். நம்ம மாறிக்கிட்டோங்கிறத விட நமக்கு என்ன வருமோ அதை நம்மளை ஒரு இயக்குனராக எங்கள்கிட்ட நல்லா வேலை வாங்கிட்டார். ஒரு ஸ்டாண்டப்பாக இருந்த எங்களை ஒரு பர்ஃபார்மராக, ஒரு ட்ராமாவாக, ஒரு ஆக்டாக ப்ரெசென்ட் பண்ண எங்களாலே முடியும் அப்படிங்கிறத சார் தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தார். அமேசிங். அதுதான். எப்படி இருந்தது அந்த ஜேர்னி? நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ KPY உள்ளே போன ஒரு இது இருக்கும்ல, பட்டிமன்றம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கு. எப்படி நீங்கள் வந்து இப்போ ஆடிஷன் மூலியமா போனீங்களா? எந்த ரூட் அது? ஆடிஷன் தான். ஓகே. டிவியில் ஒளிபரப்புனாங்க விஜய் தொலைக்காட்சியில். மதுரையில், கோயம்புத்தூர்லாம் நடந்தது. நாங்கள் இங்கே சென்னையில் நடந்த ஆடிஷனில் ஆக்சுவலி நாங்கள் ஒரு கோட் படம் பார்க்க தான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வந்தோம். அந்த டைமில் பார்த்தா போஸ்டர் கேபி ஆடிஷன் இங்கே தாய் சத்யா ஸ்கூலில் நடக்குதுனோடனே சரி நம்ம ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்படி தான் வந்தோம். ஆடிஷன் ஃபஸ்ட் ஆடிஷன் ஒரு 4-5-6 லெவல் ஆடிஷன் இருந்துச்சு. ஆமாம், அதில் அப்படியே படிப்படியாக கலந்துக்கிட்டோம். அண்ட்
அது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஒரு ஆடிஷன் கொடுக்க போறோம் விஜய்ல. நாங்க பண்ணிட்டோம். ஐ மீன் நாங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். ஆனா செலக்ட் ஆயிட்டோமா ஆகலையாங்கிறது 2 டேஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ நாங்க பண்ணும்போது எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. சரி ஓகே நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட வந்துட்டோம். ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் திரும்ப கால் பண்ணி வாங்கினாங்க. அகெயின் ஒரு 3rd ஆடிஷன் போகுது, 4th ஆடிஷன் போகுது. எப்போ ஆடிஷன்ல செலக்டடுங்கிற வார்த்தை சொல்லுவாங்க அப்படிங்கிறதே தெரியாம இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 7th 8th ஆடிஷன்ல தான் நீங்க செலக்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் ஏன்னா சென்னையிலேயே உங்களுக்கு 1250 பேருக்கு மேல கலந்துக்கிட்டாங்க சென்னையில மட்டும். இது இல்லாம மதுரை, கோயம்புத்தூர்னா இருக்கு. அதுல கலந்துக்கிட்டவங்கள நம்ம இப்படி வந்திருக்கோமே நினைக்கும் போது இல்ல அந்த ஃபர்ஸ்ட் டே ஆடிஷன்ல செலக்டட்னு கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த நீங்க டைட்டில் வின்னர். ஆமா, அது நாங்க செலக்டட் அப்படிங்கிறது வெறும் வாய் வார்த்தையில நீங்க செலக்டட் அப்படின்லாம் சொல்லல. எங்க டைரக்டர் வந்து கட்டிப்புடிச்சி, சரவணனா வந்து கட்டிப்புடிச்சி குடும்பங்கள் கொண்டாடுற ஜோடியா நீங்க மாறணும், நிறைய வெளிநாடுகள் பறக்கணும், இதுதான் எங்க டைரக்டர் நீங்க செலக்டட்னு சொல்லாம சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்டு இதுதான். ஸோ வி ரியலி ப்ரௌட் ஆன் இட். சந்தோஷமா இருந்தது. அதனால நம்ம பாஸ்போர்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒருத்தரும் கூப்பிடல, ரெடியா இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. இல்ல சொன்னாங்க, அதனால நம்ம அந்த நேரத்துல தேட முடியாதுன்னு. சும்மா கலாய்க்கிறாங்க. நிறைய போயிருக்கோம், அப்ராட் ஈவென்ட்ஸ் ஆல்ரெடி போயிருக்கோம். போய் சொல்றாரு. போயிருக்கிறோம் மேடம். ரொம்ப நாளா பீரோல இருந்துச்சு. அதை எடுத்து இப்ப சாமி கும்பிட்டு வச்சிருக்கிறேன். இதை பார்த்துட்டு எஸ்எஸ்ல பார்த்துட்டு யாரும் கூப்பிட்டாங்கன்னா அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு தான். எங்களுக்கு தானா? வாழ்த்து மட்டும் சொல்றேன் உங்களுக்கு, வேற என்ன பண்ண முடியும். இல்ல ஷேரும் உண்டு அதுக்கு. ஐ அஷ்யூர் தட். ஷேரா எவ்வளவு மேம்? எவ்வளவு கொடுப்பீங்க? நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், தெரியல அதுவும் சொல்றேன். ஓகே, இப்ப ஃபன்னா ஜாலியா இருக்கிற மாதிரி வீட்ல எப்பயாவது ஏதாவது கொஞ்சம் சண்டை வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்க நடிக்கும் போது அது எப்படி அது வந்து ஆக்சுவலா வந்து பர்சனலா நிறைய கொஞ்சம் சண்டை வரும். எப்பன்னா நான் ஸ்கிரிப்டே எழுதி இதுக்கப்புறம் இதுதான் சொல்லணும், சரியா, இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலா நான் லீடு எடுத்தேன்னா இவங்க சொல்லிடுவாங்க, இதுதான் எங்க 2 பேருக்குமான பிளஸ். நான் லீடு எடுத்துட்டேன்னா சொல்லிடுவாங்க, நான் விட்டுட்டேன்னா அதை ஓவர் கம் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டம். நான் லீடு சொல்லும் போது அவங்க சொல்லிட்டு அடுத்த இது அவங்க லீட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை அவங்க மறந்துட்டாங்கன்னா அதுக்கும் நான் ஒரு க்ளூ வேர்ட் கொடுக்கணும். கொடுக்கும்போது நீங்க பேசாம இருந்தீங்கன்னா எனக்கு பேச்சு வராது. சிம்பிளான நீங்க ஏதாவது இப்ப ஓனீங்கன்னா நான் QRST அப்படின்னு ஜோக்கு. இப்படிதான் நீங்க அமைதியா உட்காந்துட்டீங்கன்னா நம்ம அவ்வளவுதான் தொலைஞ்சோம். அந்த மாதிரி விஷயத்துல நான் வந்து லீடு கொடுத்தும் நீங்க லீடு கொடுக்கறதுக்கும் நான் க்ளூ கொடுத்தும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் எங்க 2 பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் வரும். நான் வந்து அமைதியாயிடுவேன், அப்படி இருக்கும். இப்பயே கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு மேடம். இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்கல்ல அமௌண்ட், அது என்ன எப்படி பிரிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி விட்டுறீங்களா? அப்படியா? ஆக்சுவலா எவ்வளவு வருதுன்னு தெரியல. இப்ப அது வந்து நமக்கு ஒரு 10% கூடுதலா வாங்கி கொடுங்க. எனக்கு அதுல பங்கு இருக்கா? நீங்க ஒரு என்னங்க கடைசியா ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணாங்க. உழைச்சு கஷ்டப்பட்டு 2 பேரும் வாங்கியிருக்கிறோம். நீங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஆனா ஆன் ஸ்டேஜ் ஏறிட்டோம்னா இங்க எதெல்லாம் ரிஹர்சல்ல மறந்தாரோ இது எதுவுமே இல்லாத மாதிரி ஒட்டுமொத்த ஆன் ஸ்டேஜ்ல ஸ்கோர் பண்றது யாருன்னா எண்ட் ஆஃப் டே சரவணாவா தான் இருக்கும். அங்க அடிச்சு தம்சம் பண்ணிடுவாரு. நான் சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டார்ல, அடுத்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆன் ஸ்டேஜ் எக்ஸ்பர்ட் அவங்க அப்படிதான். நமக்கு டயலாக் இப்ப நீங்க ஒண்ணு சொல்லி கொடுப்பீங்க. இப்ப நீங்க ஆங்கர் ஒண்ணு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற பதில மட்டும்தான் சொல்லணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நமக்கு அதோட இன்னும் 2-3 விஷயங்கள் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்றது? நல்லதுதான், அது ஸ்பான்டேனிட்டி. அதுதான் நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன மேடம்? எப்படின்னா யதார்த்தமா அடிக்கிறது. யதார்த்தமா அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அப்படியே பேச்சு வாக்குல சொல்றது. அதுதான் இவங்க பிளஸ். நம்ம என்ன யதார்த்தம் தான் மேடம். பொதுவா கலையில வந்து நான் நிறைய இடங்கள்ல சொன்னதுதான். நீ திரும்ப அதை டிவியில பாக்குறவங்க கோச்சுக்காதீங்க. நமக்கு தெரிகிறத செய்யறவன் கலைஞன் கிடையாது. மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறவன் தான் கலைஞன். அதைத்தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம், நம்புறோம். கண்டிப்பா. திடீர்னு ஒரு சென்சிபிளா இடையில நகைச்சுவா போயிட்டு இருந்தா மக்கள் என்ன அது பட்டிமன்றம் ஒரு மாதிரியா நினைப்பாங்க. இடையில ஒரு திருக்குறள் சொல்லிட்டோம்னா ஒரு பெரிய ஆள் போல பெரிய விஷயம். வீட்டுல சண்டை இருந்தாலும் வெளில வந்துட்டு அப்படியே ஐ திங்க் அதுல அப்படியே சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் அப்படிலாம் 2 பேருக்குள்ள பெரிய இஷ்யூஸ் எல்லாம் வராது. அதிகபட்சம்னா பஞ்சுவாலிட்டியில வரும். 3 மணிக்கு வருவா. யார் சீக்கிரம் வரும்? நான் வந்து ரொம்ப பஞ்சுவல். பட்டிமன்றம் தான் மேடம் எங்க உலகம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நாங்கள் வந்ததுமே இயக்குனர் தாம்சன் ஐயா கொடுத்த வாய்ப்பு, விஜய் டிவி கொடுத்த வாய்ப்பு, இதை தாண்டி பட்டிமன்றம் தான் எங்களுடைய உலகம். இப்போ இதை தாண்டியுமே நிறைய வாய்ப்புகள் ஒன்று. இப்போ நீங்கள் சொன்னீங்க வெளிநாடுனா போக போகிறீங்க. அது எங்கே போனாலும் சரி, அது எந்த மூளைக்கு போனாலும் திரும்ப அந்த கிராமத்துக்கு போயிடணும். அது வந்து நம்ம
பணம் கிடைக்குது கிடைக்கலங்கிறது அடுத்து மேடம். சோ இவ்ளோ என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல. அங்க எப்படி இருக்கும் ரெஸ்பான்ஸ் அங்க போற மக்களை பாக்குறோம்ல நேரா ஒரு 5000 பேர் உட்காந்துருப்பாங்க. லேடிஸ் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்கன்னா லைவா பண்ணும்போது இப்போ நம்ம கேமரா வச்சு பண்றதும் லைவா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சில நேரத்துல சிரிக்க வைக்க முடியாது. அங்கே அப்படி இல்லை. ஏதோ எதை சொன்னாலும் சிரிப்பாங்க. எப்படி கிராமத்துல போகும்போது என்னென்ன டாபிக் மோஸ்டா பேசுவீங்க? எது சிரிப்பு? வேர்ல்ட் வைடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே டாபிக், ஆண்களா பெண்களா, திருமணத்திற்கு முன்பா பின்பா. ஆனா எங்களோட பிளஸ் அப்படின்னா நாங்க வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமாங்கிறத எடுத்துப்போம். சோ அந்த காலமா நம்மளுடைய இந்த காலமா தமிழர்களுடைய பண்பாடு. இதுல நாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபேமிலி, படம் எப்படி இருக்கு, சாங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி தீர்ப்பு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசுவீங்க. ஆனா நீங்க ஃபாராவும் அகைன்ஸ்டாவும் அந்த மாதிரி? நான் யூசுவலாவே வந்து நம்ம எப்பவுமே ட்ரெண்ட் யூனோ, சோ அதனால எப்பவுமே வாட்ஸ்அப் காலம், நியூ சாங்ஸ், ஓல்ட் சாங்ஸ், ஆனா நியூ சாங்ஸ் பிஃபோர் மேரேஜ் ட்ரெண்டிங் மேடம். நான் சந்திரமண்டலத்துல தான் வந்திருக்கேன். சந்திரமண்டலம்னா எதுக்கு வியாசர்பாடி தாண்டி சொல்றேன் உங்களுக்கு போகும்போது. அதுவும் சந்திரமண்டலம் ஏற்கனவே நான் இங்க முழு பைத்தியத்தோட தான் இருக்கு. நீங்க வேற மேடம். சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தாங்கல்ல, ஸ்பேஸ், அதுதான் சந்திரமண்டலம். அத சொல்றீங்களா? இப்ப நான் சொன்னேன் சேனல்லையே, சுனிதா வில்லியம்ஸ் போய் எவ்வளவு நாள் இருந்தாங்க மேடம் உங்களுக்கு தெரியுமா? 286 days. ரொம்ப நாள் இருந்தாங்க. 286 நாள் இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க? வில் பவர். ஒரு பவரும் கிடையாது. கூட யாரும் துணைக்கு லேடிஸ் போகல. அந்த அம்மா மட்டும் தான் போனாங்க. அப்படி இல்ல இல்ல, லேடிஸ் போகல. அவங்க லேடி தானே. அத கூட துணைக்கு ஆண்கள் 3 பேர் போனாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இதே நீ 2 பேரும் போயிருந்தா என்ன இருக்கு? 3ஆவது நாள் அந்த அம்மாவையும் சேர்த்து இறக்கி கொண்டாந்து. நாங்க இன்னும் நிறைய நாள் இருந்திருப்போம். 400 நாள் இருந்திருப்போம் நாங்க. நீங்க எனக்கு ஃபாரா பேசுறோம், நீங்க என்ன அகைன்ஸ்டா பேசுறீங்க? இல்ல நான் கொஞ்சம் ரியாலிட்டியா தான் பேசணும்னு எங்க டைரக்டர் சொல்லி வளர்த்திருக்காரு இந்த 6 மாசம். இப்பதான் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே உண்மையா பேசுங்க. முடிஞ்சாலும் நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும் மறக்க. நீங்க என்ன இடையில சீரியஸா பேசுறேன்னு கேட்பீங்க. எவ்வளவு உயரங்களுக்கு போனாலும் வந்த பாதையை நம்ம மறந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக. ஆனா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி ஸ்கிட், ஸ்டாண்ட் அப் காமெடி இது பிடிச்சிருக்கா, பட்டிமன்றமா? பட்டிமன்றம் தான். எங்க சுத்தினாலும் பட்டிமன்றம் தானா? இது பிடிக்கலன்னு இல்ல, இது சிரமமா இருக்கு. அப்படிங்கிற இது கத்துக்கிற ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்கு. நடிப்புங்கிறது கொஞ்சம் நாங்க மெனக்கட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு அதுக்கு நிறைய ரிஹர்சல் தேவைப்படுற மாதிரி இருக்கு. இப்ப பட்டிமன்றம்னா இப்ப நாங்க ஒரு ஊர்ல ஒரு டாபிக் பேசிட்டோம், இன்னொரு 5 கிலோமீட்டர்ல பேசுறோம்னா அதே டாபிக்கா இருந்தாலுமே மாத்தி பேசக்கூடிய எபிலிட்டி எங்களுக்கு இருக்கு. பட் இதுல வந்து அப்படி கிடையாது. நம்ம சொல்லி ஜட்ஜஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணி, ஆடியோ ரெஸ்பான்ஸ் பண்ணி, அங்க இருக்கிற 50 மெம்பர்ஸ். இன்னொன்னு மேடம், நிறைய இது மாதிரி ஹோம்வொர்க் நிறைய தேவைப்படும். நகைச்சுவை நிறைய வந்திருக்கும். இப்ப நீங்க உங்க சேனல்ல உங்களுக்கு நிறைய இப்ப புதுசா சொல்லணும்னா எங்க போறது ரொம்ப கஷ்டம். எங்க இல்ல, எவ்வளவுதான் எனக்கு அதாச்சும் கொண்டு போக முடியும், ஒரு அளவுக்கு மேல முடியாதுல்ல. அதனால இப்ப நகைச்சுவை ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. நீங்க கூட ஏதாச்சும் இருந்தா எனக்கு சொன்னீங்கன்னா நான் நமக்கு பட்டிமன்றத்துக்கு உதவும். அப்படியே நான் சொல்றேன் சார், ஆஃப் கேமரா சொல்றீங்களா? அப்புறம் எல்லாரும் காப்பி அடிச்சிடுவாங்க. ஓகே, அப்ப நம்ம ராயல்டி கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஆனா உங்களுக்கு தனியா சொல்றேன், ஓகேவா? எஸ், சிரிக்காத மாதிரி சொல்லுங்க. சிரிக்கிற மாதிரி தான் சொல்லுவேன். சரி, ஓகே. ரிஹர்சல்ஸ் நான் எதிரோ பார்த்திருக்கேன், இதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிஹர்சலே பண்ணாம திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையால ஆன் ஸ்பாட் போய் பேசிருக்கீங்களா? அப்பதான் போறேன், அப்படியே கண்டென்ட் ரெடி பண்ணி அப்படியே. கேபியூ இல்லையா? கேபியூல அப்படி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஷூட்டுக்கு பிஃபோர் டேவே வந்து எங்க சீனியர் ஏபி கிட்ட செஞ்சு காமிக்கணும், டைரக்டர் கிட்ட ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி. இப்ப நாங்க மதியம் பர்ஃபார்ம் பண்ண போறோம்னா மார்னிங்கும் நாங்க செஞ்சு காமிக்கணும் சார் கிட்ட. அதனால அது எதனால அப்படி திரும்ப திரும்ப மறுபடியும் நம்மளை செஞ்சு காமிக்க சொன்னாங்கிறது இப்பதான் புரியுது. ஆன் ஸ்டேஜுக்கு முன்னாடி 10 தடவை செஞ்சிடறோம். ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஜ்ல போகும்போது நமக்கு எதுவுமே மறக்கிறது இல்ல. எனக்கு பொதுவா நான் கொஞ்சம் மறக்கிற மனால. உங்க பேர் என்ன சொன்னீங்க மேடம்? மது. பாத்தீங்களா, மறந்துட்டேன். நீங்க சொல்லுவீங்கன்னு. அது மாதிரி நமக்கு மறதி கொஞ்சம் இருக்கனால நமக்கு வந்து வாங்கின கடனை கொடுக்க தெரியாது. இது மாதிரி நிறைய மறதி இருக்கு. அதனால திரும்ப திரும்ப நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு நல்லா அப்ப கஷ்டமா இருந்துச்சு. பிராக்டிஸ் மேக்ஸ் தி மேன் பெர்ஃபெக்ட். சோ அதுதான் எங்களுக்கு. அதனால நாங்க ஆன் ஸ்பாட் போய் ஏதாவது 1-2 ஆட் ஆன் பண்ணுவோமே ஒழிஞ்சி சூழலுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. எனக்கு அது அப்படியே பண்ணிட்டே இருக்கிறப்போ அவுட் ஆஃப் இது வந்து நீங்களே சிரிச்சிருக்கீங்களா? அந்த கேரக்டர்ல இருந்து வெளில வந்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள போறது அவரு பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன்ல. அவர் கேரக்டர்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு ஆக்ட்ல வந்து சிறகடிக்க ஆசை மீனா நானு ஸ்கூப் எவ்வளவு பெரிய நகைச்சுவை ஸ்பூப். அதுக்கு பேரு நீங்க முத்து தானே? இவர் வந்து முத்து. நான் முத்து. அந்த தம்பி வெற்றியே கேட்டாப்ல, ஆனா என்னண்ணே இது மாதிரினா நீ பண்றியே, இதுனா நியாயமானு.
நான் என்ன தம்பி பண்ணுறது, இயக்குனர் ஐயா சொல்கிறாங்க, என்னண்ணே நல்லா போயிட்டு இருக்க சீரியல்னே, இப்படியெல்லாம் போட்டு கொலை பண்ணுறீங்களே கேட்டாப்புல. நாங்க பண்ணும்போது ஆக்சுவலா ஆன் டே வந்து ஸ்லாட் படி நாங்க வந்து தேர்ட் பர்ஃபார்மர் தான், தேர்ட் ஆக்டா தான் ஏறணும். பட் மத்த ஏதோ ஒரு இதனால எங்களை ஃபர்ஸ்ட் ஆக்டா ஏற சொல்லிட்டாங்க. இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே சார் நாங்க பண்றோம் சார், அதனால என்ன சார் பண்ணிடுவோம் சார், என்னப்பா பண்ணிடுவோம் அப்படின்ட்டாரு. அவ்வளவுதானே. மேல ஏறினதுக்கு அப்புறம் தலைவன் வழக்கம் போல டயலாக் அடுத்து சொல்ல வேண்டியதை விட்டுட்டாரு. நான் இங்க பூ கட்டுற மாதிரி சீக்வன்ஸ்னா நான் பூ கட்டிட்டே இருக்கேன். உடனே நிஷா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏண்டி திட்டுறதான் திட்டுற, உன் புருஷனை நல்லா சத்தம் போட்டுதான் திட்டினா என்ன அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் கூட அறிவு இல்லை, ஏற்கனவே 10 தடவை கூட பெர்ஃபார்ம் பண்ணல, 3வது ஆக்ட்னா சரின்னு சொல்லிட்டு மொதல் ஆக்ட்னோட மண்டே ஆட்டிட்டு வர, நானா மறக்கிறேன் நீ தானே மறக்கிற அப்படின்ட்டு வேண்டியது அப்படியே சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சாங்களா அதுக்கு? ஓகே. ஆனா இது ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க, நீங்க பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு நான் யதார்த்தமா வர்றத பண்ணுவேன் மேடம். என்னன்னா இப்ப ஃபைனல்ஸ்ல வரும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்ப வந்து நீ பண்ற பாருவேன், முடிய போகுது, இதெல்லாம் எப்ப பண்ண வேண்டிய விஷயம், இப்ப வந்து பண்ணிட்டு இருக்கு, சரி பரவாயில்ல சொன்னேன் ஸ்பாட்ல தோணுது அப்படின்னு. இவங்க வந்துட்டு அதுக்கு ஏதோ கிண்டல் பண்ணாங்க, உனக்கு இதெல்லாம் வந்து ஃபைனல் அன்னைக்கு தான் தோணுமா, இது 10 எபிசோட் பண்ணிருக்கோம், அப்ப ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் இன்னோவேட்டிவா அப்படி யோசிக்கல. இப்போ வந்து முடிய போற நேரத்துல ரொம்ப அப்படியே படுபயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றது அந்த மாதிரி அமைஞ்சிச்சு. ஆனா இப்போ அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? சினிமாவா இல்ல சீரியலா பட்டிமன்றமா? நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நான் முன்னாடி நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கேன், வாணி வாணி, தென்றல், இப்போ ஜீ தமிழ்ல மாறி நான் கமிட் ஆகி போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த கேபியோட ஆடிஷன் வந்துச்சு. ஸோ அகெயின் எனக்கு வந்து சீரியல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஷோ பண்றோம் அப்படிங்கிறது வந்து மக்களை எளிமையா ரீச் ஆகிறதுக்கான ஒரே டூல் சீரியல் தான். அதுவும் எஸ்பெஷலி வில்லினா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ரீச் ஆகும். அதே மாதிரி போற இடம்லாம் நமக்கு ஏற்கனவே பட்டிமன்றத்திலேயே நம்மள அந்த மாதிரி தான் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் மாமியார் உயிரோட வச்சிருக்கதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா சீரியல்ல பண்றதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈவன் மோர் ஹாப்பி. சூப்பர் சூப்பர். டைரக்டர்ஸ் எல்லாம் இப்ப வில்லிக்கு கால் பண்ணுவாங்க, பாத்துக்கோங்க. நமக்கு அதெல்லாம் எந்த உங்க ஐயா லியோனி மாதிரி, சாலமன் பாப்பையா மாதிரி, ஐயா ஞானசம்பந்தன் மாதிரி ஒரு கிராம பகுதியில இருந்து ஒருத்தர் நடுவரா வரணும், எளிய கலைஞர்ல இருந்து ஒரு பட்டிமன்றத்துல. எனக்கு ரொம்ப பெரிய ஆசை, இவர் வந்துட்டு ஆக்சுவலா போலீஸ் காஸ்டியூம் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும். அதனால எனக்கு போலீஸ் ஆக்கி பார்க்கணும். எனக்கு இவர சிங்கம் படம் நாங்க ஒரு 600 தடவையாவது பாத்துருப்போம். நாங்க எந்த டைலாக் கேட்டாலும் தலைவர் சொல்வாரு. சார் இப்ப டிஸ்கஷன்ல இருக்காரு. அப்படியா? நீங்க சொல்வீங்க. சிங்கம் 2ல வந்து அனுஷ்கா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அவங்க ஹன்சிகா பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவர் ஹன்சிகா கிட்ட பேசுவார்ல, அந்த டயலாக் சொல்லுங்க. படிக்கிற புள்ள மாதிரியா பேசியிருக்க, பஜாரி மாதிரி பேசியிருக்கிற அப்படிம்பாரு அந்த காட்சியில. ஏன்னா அனுஷ்கா பாதிக்கப்பட்டா எனக்கு கொஞ்சம் வருத்தம். அந்த மாதிரி அதனால எனக்கு ஒரே ஒரு ஆக்டாவது இவர் அந்த போலீஸ் காஸ்டியூம்லாம் போட்டு. இவங்க சீரியல் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. நம்ம நம்மளை வளர்த்த அந்த பட்டிமன்றத்துல தொடர்ந்து பயணிக்கணுங்கிறது என்னோட. கண்டிப்பா. இப்ப நீங்க கேபிஐ வின் பண்ண உடனே உங்களுக்கு கால் பண்ணி யாராவது ஒரு பர்சன் உங்களுக்காக விஷ் பண்ணிருப்பாங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் கால் பண்ணி விஷ் பண்ண பர்சன் யாரு? எனக்கு வந்து எங்க மண்ணின் மைந்தன் நடிகர் தம்பி ராமையா. வாவ். ஓகே. எஸ். அது ரொம்ப அந்த துறையில இருந்து, எங்க பட்டிமன்ற துறையில இருந்து இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது பிரபலம் இல்லாதவங்களா இருக்கலாம், பட் நம்ம துறையை சார்ந்தவங்க, அனுபவஸ்தாலிங்க. இப்ப நாங்க வந்தா பிள்ளைங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எங்க தாமரை அண்ணா, பாஸ்கரப்பா, இவங்க எல்லாம் வந்துட்டு மாப்பிள்ள அடிச்சிட்டே மாப்பிள்ள அப்படின்னு. அது கிராமங்கள்ல அது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்குங்க. ஆமா, டிவில வரதே பெரிய விஷயம். அது விஜய் டைட்டில் வின்னரா ஆகிறது. டைட்டில் வின்னருங்கும் போது ரொம்ப பேர் எங்க காசியப்பன் கடையில வாங்கினியாடா, பாத்திர கடையில கப்பு வாங்கினியான்னு கேக்குறேன். அப்புறம் நம்ம உண்மைன்னு சொல்லி நேற்று வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நம்புறாங்க. இப்ப நாளைக்கு கோயில போய் சத்தியம் பண்ணணும், உண்மைதான். ஐயோ, நம்புங்க. இப்ப நாங்க பாருங்க இன்டர்வியூலாம் எடுக்கிறோம்னா உண்மைதானே, ஆப்வியஸ்லி. ஆமா. சோ அது ஒரு ஹாப்பினஸ். அவங்க தான் கால் பண்ணது. அண்ட் இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபேன் பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. என்ன பண்ணாங்க? ஒருத்தர் இருக்காரு எனக்கு நேத்து ஒரு இன்ஸ்டால போட்டிருக்கிறாரு,
அவர் என்ன பண்ணாரா, நேராக வந்து என்ன ஃபோட்டோ எடுக்க வந்தார். எப்பெல்லாம் ஃபஸ்ட்டு ஷூட்டப்ப ஷூட்டப்ப இங்கே வாப்பா, நான் யாருன்னு எனக்கே இன்னும் தெரியாது, என்ன உனக்கு என்ன தெரியும், என்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறேன், சுய படம் ஒன்று எடுத்துக்கிறேன், செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு வந்தார். நான் ஒன்றும் இல்லாதாலையா என்கிட்ட போய் எடுத்தேன்னா, நீங்கள் இப்போ எடுக்கிறேன், ஃபைனல் முடிஞ்சோட்டி நீங்கள் கப்பு வாங்கினோட்டு திரும்ப உங்கள்கிட்ட எடுப்பேன். என்ன எதுவும் போத தண்ணியை கிணியை போடியா, என்னடா அந்த பாடுபடுத்துற, நான் கேட்டேன் உண்மையில. அதோட போயிட்டாரு. அதுக்கு அடுத்து 8 எபிசோட அவர் நான் பார்க்கவே இல்லை. கரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு வந்தார், கப்பை வாங்கினாரு, ஐயா இங்கே வாங்க அப்படின்னு எடுத்துட்டு இப்போ இன்ஸ்டால நம்மளை பற்றி என்னை பற்றி ஒரு பாட்டு பாடி போட்டு விட்டுருக்காரு. அது மதுவோட ஒரு ஸ்பெஷல் இது பெர்மிஷனோட அந்த பாட்டை மட்டும் சரவணா சார் கண்டிப்பா சூப்பரா பாடுவாரு. பாடுங்க. பெஸ்ட் சிங்கர் வேற. அந்த பாட்டை மட்டும் அவங்க ஃபேன் பண்ணது, சரவணா சாரோட ஃபேன் பண்ண பாட்டை இப்ப அவங்க அவரு பாடுவாங்க. வேற மெட்டில் பாடினாரு. அவருக்கு என்ன பாட்டு பாடினாருன்னு சொல்றேன். ஓகே, இல்ல பாருங்க. எழுவய பூக்களையே எரெடுத்தும் பாக்களையே, ஆளாள உன் சீரிப்பு குத்துதையா, அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா, கொள்ளையில வாழையள கொட்டடியில் கோழி குஞ்சு, அத்தனையும் உம்மோகத்தை தேடுதையா, ஆடும் ஆடும் வெறுவாய மெல்லுதையா. இது பாட்டு. இதுல இவர் மெட்டு எடுத்து பாடினாரு. அது நம்ம தூத்துக்குடி கொத்தனார் மாதிரி இருக்கும். வேணாம், அதெல்லாம் சங்கடமா இருக்கும். வேணாம் அதெல்லாம். அப்படியா? ஆமா மேடம். இது நேரம் வரை எங்களை மிக சிறப்பாக நேர்காணல் எடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ so much. மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜெயின் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.